காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த கோட்டிச்சேரிமேடு மீனவ கிராமத்தில் சிவராமன் சன் ஆஃப் விஜயன் என்பவரது விசைப்படகு எண் 1357 கடந்த 7ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றது. வழக்கம் போல கச்சத்தீவு கோடிக்கரை பகுதியில் நமது காரை மாவட்டத்தைச் சேர்ந்த மீன்பிடி விசைப்படகு தொழில் செய்வது வழக்கம். அந்த நேரத்தில் தொழில் செய்யும் போது புறப்படர் இலையில் கயிறு சிக்கியதனால் போட் வர முடியவில்லை. அந்த நேரத்தில் இலங்கை சிங்கள கடற்படை அந்த படையினை கைது செய்து அந்த விசைப்படையில் உள்ள 17 நபர்களையும் கைது செய்தனர் அறிகிறோம். இந்த படையினை தகவல் அறிந்தவுடன் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த பேட்டியின் மூலம் தெரியப்படுத்தியிருக்கின்றோம். இதை உடனடியாக புதுச்சேரி ஆளுநர் அவர்களும் புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களும் மத்திய அரசுடன் விரைவாக பேசி இந்த விசைப்படையினையும் அந்த படையில் உள்ள 17 நபர்களையும் உடனடியாக மீட்டு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். கடந்த காலங்களில் அந்த பகுதியில் நாங்கள் சிறுதொழில் முதல் நாட்டு படகு முதல் இயந்திர படகுகளை தொழில் செய்த பகுதிதான். வழக்கம் போல அந்த பகுதியினை இரு நாட்டு மீனவர்களும் தொழில் செய்யும் பேச்சுவார்த்தை மூலம் மத்திய அரசும் மாநில அரசும் விரைவாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்லதொரு முடிவினை எடுக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் புதுச்சேரி அரசு பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் அந்த விசைப்படகிற்கும் 17 நபர்களின் குடும்பத்திற்கும் வாழ்வாதார வழியினை இந்த மாநில அரசு செய்யுமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். இலங்கை கடற்பகுதியும் இந்திய கடற்பகுதியும் மிக அருகாமையில் ஒட்டிய கடற்பகுதியாகும். அந்த பகுதியில் வெள்ள நீரோட்டத்தின் சூழ்நிலை காரணமாகவும் இந்த மாதிரி ஒரு மாறி மாறி தொழில் செய்ய வழக்கம். அந்த நேரத்தில் தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன. மற்றபடி இது மீன்பிடி தொழில் செய்வதற்கான உள்ள சூழல் உள்ள பகுதிதான். மற்றபடி எந்த ஒரு விரும்பத்தகாத எந்த நிலையும் கிடையாது. மீன்பிடி தொழில் செய்யும் போது திடீரென்று இலங்கை அரசு கைது செய்கின்றனர். இது மத்திய அரசு தான் அந்த அரசுடன் பேச்சுவார்த்தை பண்ணி அந்த கடற்பகுதியில் மீன்பிடி செய்வதற்கு வழிவகை செய்யும் என்று கேட்டுக்கொள்கிறோம். செவ்வாய்க்கிழமைக்கு தொழிலுக்கு போனிச்சு ஊரா ஊரா இந்த சனங்கம் எல்லாம் போயிருக்கு. இல்லாத புள்ள குட்டி எல்லாம் விட்டுட்டு தீபாவளி சீசனா இருக்கு போனா ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாம்னு போனிச்சுவோம். இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டாங்க. போட்டு வேலையா கிடக்கு இருக்குப்பா, பிடிச்சி இருக்கிறாங்க. பிடிச்சி எல்லாரையும் வச்சுட்டாங்க. இதுக்கு என்னதான் நடவடிக்கை மாநில அரசு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்து அதுகளை மீட்டு தரணும். பொருளோட மீட்டு தர இருக்குப்பா. ரொம்ப கஷ்டப்படுதுப்பா. ஏதோ வாழ்வாதாரம் குறைச்சி உள்ளேரும் இருக்கோ, கொஞ்சம் கூட்டி உள்ளேரும் இருக்கோ, இல்லாத இது தப்ப ரொம்ப போட்டுக்கு போயிருக்கோப்பா. சீக்கிரம் இது போட்டோட மீட்டு அனுப்புங்கப்பா, தீபாவளியோட அனுப்ப சொல்லுங்கப்பா. தொழிலுக்கு போட்டை அனுப்பி வச்சுட்டாதான் இதே தொடர்கதையாவே இருக்கு. பிடிக்கிறது தொடர்கதையாவே இருக்கு. இதுக்கு என்னதான் தீர்வு? எங்களுக்கு எப்படியாவது இதை மீட்டு அழைச்சிட்டு வந்து கொடுங்க. மாநில அரசு தலையிட்டு எல்லாம் மீட்டு கொண்டாந்து கொடுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போனாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தொழிலுக்கு போனாங்க. இன்னைக்கு போட்டு பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வருது. மத்திய அரசு மாநில அரசு இந்த தகவலை இந்த பேட்டியை கண்டோன்னா அவங்க தலையிட்டு எங்களுக்கு மீட்டு கொண்டுட்டு வரணும்.